உலகெங்கும் உள்ள பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி 2026 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு தனித்தனியா சொல்றதுக்காக நம்ம கூட 2 ஜோதிட வல்லுனர்கள் இருக்காங்க. அவங்கள வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கேள்விகள். இந்த வருஷமாவது நமக்கு திருமணம் நடக்குமா? குழந்தை பாக்கியம் இருக்குமா? கடன் தொல்லைகள் எல்லாம் தீருமா? நான் தனி தொழில் ஆரம்பிக்கலாமா? நான் சோஷியல் மீடியால பெரிய ஸ்டார் ஆவறா? இப்படின்னு கூட ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ எல்லா ராசிக்காரர்களுக்கான பலன்கள நம்ம இன்னைக்கு பார்த்துடலாமா? அதாவது நம்ம பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் அவர் விரய சனியாக வந்திருக்கார், 7.5 சனியாக வந்திருக்கிறாரு. அப்புறம் மேச ராசிக்காரங்க இன்னும் ஒரு 2.5 வருஷம் ரொம்ப படாத பாடு படணும், என்ன பண்ணனே தெரியாத ஒரு நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் நிறைய சேனலில் பேசுகிறத நானே பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சனி பகவான் கும்ப ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடமாக இருந்தார். அப்போ நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு ஒரு 2.5 வருட காலமாக சனி பகவானுடைய பார்வை மூலமாக நிறைய பிரச்சனை. கடந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பார்த்தா ஒரு 3-4 வருட காலமாகவே நம்முடைய மேசராசிக்காரங்க என்னடா பண்ண, எப்படா சமாளிக்க, ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஒரு முடிச்சு வைக்கலாம். அதாவது இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நம்ம வெற்றி பெறுவோம்னு யோசிக்க தான் முடியுது. ஆனால் அதை உங்களால் செயல்படுத்தவே முடியலை. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா, மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு. இதை செஞ்சால் பிரச்சனை வந்துடுமா, இதை செய்யாட்டி பிரச்சனை வருமானு யோசிச்சே உங்களுக்கு 2.5 வருட காலம் போயிடுச்சு. ஏன்னா உங்களை ஒவ்வொரு யோசனைக்கும் பலவிதமான தடையை கொடுத்தது யார்? உங்கள் கூடவே இருந்த உங்களுடைய பாசக்காரங்க, உங்கள் கூடவே இருந்த உங்களுடைய அன்பு பாசமான உறவுகள் தான். நீங்கள் நல்லதை யோசித்தாலும் தடுக்கிறாங்க, நீங்கள் கெட்டதுன்னு யோசித்து முடிக்கலாம்னு நினச்சாலும் அதையும் தடுத்துறாங்க. ஸோ இந்த 2.5 வருட காலம் நீங்கள் பட்ட பாடு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது என்பது உண்மை என்றால், இந்த சனி பகவான் இப்போ ராசிக்கு 12க்கு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களில் பல விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி வச்சு கூட ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களால் எந்த விஷயம் முடியாதுன்னு சொல்லி உங்களை வந்து ஓரம் கட்டினாங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியலைன்னா இந்த 11 ராசிக்காரங்களும் எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையும் கொடுக்க போகிறார், ஒரு தன்னம்பிக்கையை உறுதியாக கொடுப்பார். அதனால் மேச ராசிக்காரங்க சனி பகவானை பார்த்து பயப்படவே தேவையில்லை. சரி, 12ல் உட்காந்தா விரைய சனின்னு சொல்கிறீங்களே, இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ஃபேவராக, அவர் ரொம்ப நல்லவராக யோசிச்சு பாருங்கள். சனி பகவான் மேச ராசிக்கு ஃபேவரானவரே கிடையாது. ஏன்னா மேச ராசியில் தான் சனி பகவான் நீச்சமே அடைகிறார், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஃபேவர் இல்லாதவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றங்களே தான் கொடுக்கும் போல், அவருடைய பார்வையிலேருந்து நீங்கள் விலகுறீங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக ராசியின் அடிப்படையில் உறுதியாக நடக்க போகுது. அதேபோல் மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்திருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க, கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆகிருக்கலாம், நீங்களும் பல முயற்சி எடுத்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் ஒரு தடையாகவே இருந்துச்சு அப்படின்னா, உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஐயா, குழந்தெல்லாம் இருக்குங்க, ஆனால் என் பேச்சை என் குழந்தைகள் கேட்கவே மாட்டேங்காங்க, நானே கோவக்காரன், என்னையவே அவங்க வந்து பாருன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணே தெரியல அப்படின்னு ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் இனிமே உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் கூட என்ன பண்ண போகிறாங்க, செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத உறுதியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம ரியாலிட்டியாக பார்க்கலாம். சரி, அதுக்கடுத்து என்ன கொடுக்க போகிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய மேச ராசிக்காரங்க ஒரு 2.5 வருஷத்தில் செய்யாத தப்புக்கு, அதாவது நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்க, உங்கள் மேலே தான் இந்த பழி வரும், நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு உங்களை ஒரு வீண் பழி சுமத்தி நீங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அதாவது கம்பெனியில் நல்ல உயர்ந்த நிலையில் உள்ள உங்களை
அதாவது ஒரு சாதாரண மனிதன் கூட உங்கள வந்து சப்புன்னு அறையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக நிலையில உங்களுக்கு பாதிப்பு இருந்திருந்தால், அந்த பாதிப்புகள் அனைத்துமே என்ன பண்ண போறாரு? சனி பகவான் நிவர்த்தி செய்து தரப்போறார். நீங்க செய்யாத குற்றங்களை செய்த மாரி சித்தரித்த விஷயங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையில வரப்போகுது. உங்க மேல நீங்க குற்றமற்றவர், நீங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி சனி பகவான் மூலமாகவே இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம். அப்ப மனசுல உள்ள அழுத்தம், கவலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்க மேல வீண் பழி என்னென்ன வச்சிருந்தாங்களோ, அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? நீங்க நிரூபிக்க போறீங்க. இவ்வளவு நாளா போராடுனீங்க. ஐயோ! நான் தப்பே பண்ணல. நான் எங்க தப்பு பண்ணேன்? என் மேல குற்றம் சொல்றீங்களே, நீங்க எவ்வளோ சவுண்டா பேசி பார்த்துருப்பீங்க. ஒரு மனுஷன் கூட அத கேர் பண்ணிக்க மாட்டான். ஆனா, இப்ப நீங்க சவுண்டாவே பேச தேவையில்ல. நீங்க அமைதியா இருந்தா போதும். உங்க மேல உள்ள தேவையில்லாத வீண் பழி ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் ஆயிரும். நீங்க நல்லவர் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. இன்னொரு விஷயம் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் இருக்கு. உங்களுக்கான வரன் தேடுறீங்க, வரன் அமையல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி ஆன பிறகு நம்ம மார்ச் 6க்கு மேல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வரன் உங்களுடைய ஊர்லயோ அல்லது உங்களுடைய தெரு தெரு பக்கத்திலயோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உறுதியா உண்டு. சரி, மேச ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நன்மை இருக்கு, இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. நட்சத்திர அடிப்படையில பார்த்துருவோம் அப்புட்ன்னா, நம்முடைய அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்த நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் 95% எக்ஸாக்ட்டா உண்டு. இது என்னங்க 5% நிப்பாட்டி வைக்கீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகம். உங்களுடைய சுய ஜாதகத்தை 5ஆம் இடத்து தசாபுத்தியோ, 5ஆம் இடத்து அதிபதியுடைய ஒரு கோச்சார ரீதியான அமைப்புகளோ இருந்துச்சுன்னா, உறுதியா குழந்தை பாக்கியம் 100%ங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம். அதேபோல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய தன்னம்பிக்கையுடன் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு உருவாகுது. ஏன்னா, மேச ராசிக்கு முதல் நட்சத்திரமே அஸ்வினி தான். 27 நட்சத்திரத்தில முதன்மையான நட்சத்திரமும் அஸ்வினி தான். அப்ப எங்க போனாலும் முதன்மையா இருக்கணும்னு நெனச்சிட்டு, பல பேருக்கு வாழ்க்கை குடுத்துட்டு உங்க வாழ்க்கைய நீங்க தொலைச்சிருக்கீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும், தைரியமும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிக்கனமா இருக்கணும். 2ஆம் இடத்த சனி பார்க்கார். அப்ப காசு நல்லா வரும். வருமானம் இப்போ வரையும் வரல, என்ன பண்ணே தெரியல, நீ வருத்தப்பட்டீங்களா? பண வரவுகள் நன்றாக வரும். அப்போ பண வரவுகள் நன்றாக வரும்போது என்ன செய்யணும்? அத சேமிப்புக்காக எடுத்து வைக்கணும். ஓகேவா? அத விட்டுட்டு யாராவது உதவி கேட்டாங்க தூக்கி குடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே. அதேபோல வாக்குறுதி குடுக்கறத நிப்பாட்டணும். இந்த போய் நான் முந்திரி மாரி வேகமா போய் நின்றது. நான் பார்த்துக்கிறேங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? அப்படின்னு சொல்றா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது அஸ்வினி நட்சத்திரமா தான் இருக்கும். ஸோ, அத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. தேவையில்லாம வாக்குறுதி குடுத்துட்டு, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்லாம் நீங்க இழக்கிறீங்க. அதனால முடிஞ்ச அளவு நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள், பொருளாதார விஷயங்களிலும், வாக்குறுதியிலும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மன அழுத்தம். அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2025 மே மாசத்துலேருந்து நீங்க படுற பாடு, அதான் 2 1/2 வருஷமா பாடு. அதில பெரும்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, 2025 மே எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. வச்சு செய்றாய்ங்க. வச்சு வச்சு செய்றாய்ங்க. நீங்க நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம், பேசுனா குத்தம். என்னங்கடா நான் என்னடா தப்பு பண்ணேன்? அப்படின்னு அத கேட்டாலுமே குத்தம்பாய்ங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள புழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருந்த உங்களுக்கு பிரச்சனையிலருந்து வெளி வெளிவந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்கப்போது. உங்கள தேடி புதிய புதிய விஷயங்கள் உருவாகும். உங்களுடைய லைஃப்ல அப்டேட் எதிர்பார்க்கீங்க பார்த்தீங்களா? அந்த அப்டேட் என்பது உங்களுக்கு கிரக ரீதியா கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது உண்மை. அதேபோல வயிறு வலி பிரச்சனைகள் ஏதேனும் நம்முடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குன்னா, அது உறுதியாக சரியாகிவிடும் என்பது நிதர்சனமான செயல்பாடு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில தலையிடாதீங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்கள வெளிப்படையா சொல்லாதீங்க. ஏன்னா, உங்க கூடவே இருப்பாய்ங்க. உங்கட்டயே எல்லா வார்த்தையும் வாங்கிக்கிருவாங்க. வாங்கிட்டு உங்கள லாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அதனால உங்க குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்வதை பரணி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக கவனம் செலுத்தணும். அதேபோல அடுத்தவங்க குடும்ப விஷயங்கள போய் தலையிடுறதையும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு குடுத்து போனீங்கன்னா, கெட்டுப் போவதில்லை என்பதை தாரக மந்திரமாகவே நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்திக்கோங்க. சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப்போகுது.
அதுக்கடுத்து நம்முடைய கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் தான் நம்முடைய மேச ராசியில இருக்கு. ஸோ அப்ப மேச ராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கம் மூலமாக ஏற்பட்ட வில்லங்கம், பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே விலகப் போகுது. நீங்க ரிலாக்ஸா இருக்க போறீங்க. எப்பவுமே கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா இருப்பீங்க. இந்த சோம்பேறியா இருக்கக்கூடிய செயல்பாடு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் எப்பொழுதுமே எந்திரிச்சோனே ஃபேஸ் அப்படியே ஒரு அட்ராக்ஷனா வச்சுக்கிருவேன். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில உள்ள உங்களையே கிட்டத்தட்ட 2 1/2 வருஷமா உங்களுடைய ஃபேஸ பார்த்து உங்களாலேயே பேச முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு உறுதியாக வெளியேறப் போகுது. சுயமரியாதையை எதிர்பார்க்குற கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உறுதியாக மதிப்பும், மரியாதையும், ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது தலைமை பொறுப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அரசாங்க வேலையில உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அதேபோல அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களா நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுடைய அங்கீகாரம் ஒரு நிலைநாட்டி உங்களுக்கான பதவி உயர்வு குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகள் நம்முடைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து அற்புதத்தை குடுக்கப் போறார். சரி, நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய மனசுல உள்ள சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அத யார்ட்டயுமே சொல்லாதீங்க. ஏன்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சந்தோஷமா இருந்தாலே, கூட இருக்கிறவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஆஹா! இவன் சந்தோஷமா இருக்காளே! இவன் சந்தோஷமா இருக்கானே! அப்படின்னு உங்கள டாமினேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு யுக்திய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. அப்போ மனசு விட்டு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அல்லது யாருக்காவது ஃபார்வர்ட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதேபோல இன்னொரு விஷயம், வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்த சனி பார்க்கார். ஸோ வார்த்தைகள்ல கவனமா இருந்தீங்கன்னா, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நம்முடைய மேச ராசியில 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுங்க தெளிவா பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில இருக்க முருகன் கோவில்ல போய் செவ்வாய்க்கிழமையில சனி பகவான் ஓரையில போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கே உரியது.